ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். அரசு வேலை பதவி உயர்வு வேண்டுமா? ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் இதை செய்யுங்கள். ஆடி மாதத்தைப் போல் ஆவணி மாதத்திலும் வரும் சில கிழமைகளும் அந்த நாட்களில் செய்யப்படும் வழிபாடுகளும் ஆன்மீக பரிகாரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும். அப்படி ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில் எப்படி வழிபட்டு என்ன பரிகாரம் செய்தால் அரசு வேலை, வேலையில் பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மாதங்களில் ஆவணி மாதம் என்பது தடைகளை விலக்கி வாழ்க்கையை ஒருபடி மேலே உயர்த்தி வைக்கும் அற்புதமான மாதமாகும். சூரிய பகவான் சிம்மராசியில் பயணம் செய்யும் மாதம் ஆவணி மாதமாகும். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் தான். அதனால் சூரிய பகவான் தனது சொந்த வீட்டிற்கு வரும் இந்த மாதம் சூரியனின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற மாதமாகும். சூரிய பகவானுக்குரிய ஆவணி மாதத்தில் அவரவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் செய்யப்படும் வழிபாடுகள் வேலை, அரச பதவி, ஆரோக்கியம், பதவி உயர்வு ஆகியவற்றை அளிக்கும். ஆவணி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் மிகவும் முக்கியமானவை. இந்த கிழமைகளில் சிவனை வழிபடுவது சிறப்புக்குரியதாகும். அதிலும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் சில எளிமையான பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தால் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை, வேலையில் பிரச்சனைகளை சந்திப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை, பதவி உயர்வு, அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள், நோயால் அவதிப்படுபவர்களுக்கு ஆரோக்கியம் ஆகியவற்றை தருமாம். சூரிய பகவானின் அருளால் வேலையில் முன்னேற்றம், அரசாங்கம் தொடர்பான செயல்களில் வெற்றி, வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் ஆகியவை கிடைக்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று நவக்கிரக சன்னதியில் அல்லது தனி சன்னதியில் உள்ள சூரிய பகவானுக்கு முன் கோதுமை பரப்பி வைக்க வேண்டும். அதன் மீது 12 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு அங்கேயே அமர்ந்து சூரிய பகவானை மனதார நினைத்து வழிபட்டு 108 முறை வலம் பெற வேண்டும். முடிந்தால் சூரியனுக்குரிய 108 போற்றி துதிகளை சொல்லி வழிபடுவது சிறப்பு என்கிறார்கள். ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருப்பதும் சிறப்பானதாகும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுவதால் பித்ரு சாபம் நீங்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், கேட்ட வரங்கள் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள், காரியங்களில் வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமை முன்னோர் வழிபாட்டிற்கு உரியது என்பதால் துன்பங்களில் இருந்து விடுபடவும் ஏற்ற சிறப்பான நாளாகும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபடுவதால் சொத்து பிரச்சனைகள், எலும்பு மற்றும் இதயம் தொடர்பான நோய்கள் ஆகியவை நீங்கும். ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து விநாயக பெருமானிடம் என்ன கோரிக்கை வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறுமாம். ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய ஹோரை நேரத்தில் சூரிய பகவானை வழிபடுவது மிக மிக சிறப்புக்குரியதாகும். ஆவணி மாதத்தில் விநாயகருக்கு செம்பருத்தி பூ படைத்து வழிபட்டால் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை வழிபட்டால் 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி பாதிப்பு நீங்கும். சூரிய திசை, சூரிய புத்தியால் ஏற்படும் தோஷங்கள் நிவர்த்தியாகும். நவக்கிரக தோஷங்கள் உடையோரும் சூரிய பகவானை வழிபட்டால் புகழ் கூடும். சூரிய நமஸ்கார பயிற்சி எடுப்பவர்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடங்குவது மிகவும் விசேஷம். இந்த நாளில் ஆதித்ய ஹிருதயம் சொல்லி சூரியனை வழிபட வேண்டும். எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் காலை எழுந்தவுடன் குளித்துவிட்டு கிழக்கு நோக்கி ஓம் நமோ ஆதித்யாய புத்ரி பலம் தேகிமோ சதா என்று கூறி 3 முறை வணங்கினால் சூரிய பகவானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும்.